நான் அப்பா நான் வந்து நாளைக்கு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ண போறேன். உட்கார் சென்னையில் அட்டன் பண்ண போறதால அதுக்கு வந்து இப்போ வந்து பேக்ல ஃபங்க் இவ்வளோ இருக்குல்ல, அது ஃபங்க் வந்து ரொம்பவும் தெரியக்கூடாது. ஃபங்க் இருக்க மாதிரி இன்டர்வியூக்கு போற எப்படி சொன்னா ஃபங்க் வைக்கக்கூடாது. ஃபங்க் வந்து இருக்கணும். ஃபங்க் இருக்கு. ஏன்னா அது வந்து என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். அது வந்து இப்போ என் கூட எப்படி என்னோட உடல் உறுப்புல ஒன்று இது மாதிரி செட் ஆயிடுச்சு. ஆமா, அது எனக்கு எடுத்தா எனக்கு பேசுறது நல்லா இருக்கு, எனக்கும் நல்லா இருக்க ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. அதனால ஃபங்க் இருக்க மாதிரி தெரியணும். ஆனா அவங்களுக்கு வந்து அதனால இன்டர்வியூக்கு போறதுல தெரியாத மாதிரி இருக்கணும். பையன் பார்த்தா பழம் மாதிரி தெரியணும். ஆனா நீ பழமா இல்ல, ஆனா அங்க பார்த்த பழம் மாதிரி தெரியணும். ஆமா தெரியும். பார்த்தா செம்மையா இருக்கான் பாப்பே, வேலைக்கு சேர்த்துக்கணும். ஓகேவா? ஆமா. ஹேர் ஸ்டைல் பார்த்தே அவனை வேலைக்கு சேர்த்துக்கணும். அந்த மாதிரி யார் கேட்டு. ஆமா சரி ஓகே, நானே மைண்ட் செட்ல என் ஹேர் கொடுத்துறியா? டீசெண்டா வெட்டி விடுறேன். இப்படி வெட்டி அப்படி வெட்டி சொல்ல மாட்டேன்ல. சரி. ஏன்னா இப்படி வெட்டா நல்லா இருக்கும். என் மைண்ட் செட்ல ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது வந்து நல்லா ஒரு டீசெண்டா இருக்கும். ஸ்டைலா இருக்காது, கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், ஆனா ரொம்ப டீசெண்டா இருக்கும். சரிண்ணா. ஓகே சரி. வேற ஏதாவது பண்ணணும் அவ்வளவுதானே கட்டிங். அப்புறம் மேல வந்து லைட்டா படிங்க. அதான் என் ஆசத்துக்கு விட்டுன்னு சொல்லிட்டேன். சரிண்ணா ஓகே. தாடி வந்து தாடியா எங்க பாருக்கு? தாடி வரும்போது இல்லையே. இல்லதா தாடியா? சரி, இப்பதான் அருமையா எட்டி பாக்குது. இயற்கையா நேச்சுரலா இப்பதான் வருது. நம்ம எந்த ஜெல்லு எதுவும் போட்டுதான் வந்திருக்கோம். தாடிக்கெல்லாம் ஜெல்லு போட்டா எப்படிப்பா வரும்? தலைக்குதான் ஜெல்லு போடுறாங்க இப்பெல்லாம் வெளியில. ஜெல்லா போடுறாங்க. சரி, என்னமோ போட்டோம். அப்புறமேட்டுக்கா பார்த்தா இந்த உனக்கு இல்லையே கிருதா எங்க இருக்கு? லைட்டா நீ செட் பண்ணு. எல்லாத்தெல்லாம் லைட்டா செட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, மனசாட்சி இல்லாம இது ஒண்ணுமே இல்ல கிருதா. ஆனா இதே வந்து அவர் அப்படியே நீட்டா ஒண்ணுமா. சரி ஓகே விடுப்பா. இல்லாத ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு தான் எம்ஜிஎம்எஸ். ஓகேவா? ஓகே நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சுட்டு வந்தா என்னால முடிஞ்சா சூப்பரா பண்ணி விட்டுறேன். ஏன்னா என்ன நம்பினா முடிஞ்சலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அவங்க சந்தோஷப்படுறாலும் ஏதாவது ட்ரை பண்ணணும். அவ்வளோ என்னண்ணா ஆணி மாதிரி இருக்கா? ஆமாப்பா, நினைச்சது கரெக்டா சொல்றேன். இந்த பக்கம் மட்டும் அப்படி கம்பி மாதிரி தூக்கி நிக்குது. அது மட்டும் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குண்ணா. அது இதுக்கு முன்னாடி பண்ணல, ஒன் சைடு மாதிரி பண்ணிருப்பேன். அந்த முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி கம்பி மாதிரி நட்டுக்குச்சு. இப்ப நான் இந்த முடியெல்லாம் சைட்ல வெட்டவே மாட்டேன். இந்த முடி அழகா படி வச்சிருவேன். ஃப்ரண்ட்ல பேக்ல மட்டும் தான் டீசெண்டா வெட்ட போறேன். சைட்ல வந்து கட் ஆகணும். இப்போ உனக்கு ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல, நீட் ஷேப்ல இருக்குல்ல, கொஞ்சம் சைட்ல முடி வச்சா ஒரு லுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் மைண்ட்ஸ்க்கு தோணுது. அப்படியே வெட்டிடுறேன். எப்படிதான் இதெல்லாம் படி வைக்கவே முடியாது பொழுது அவன் முடிய. இதை நான் எப்படி படி வைக்க போறேன்னா இப்ப முடிஞ்சாலும் கரெக்டா ட்ரை பண்றேன். நம்பிட்டேன். நான் படியாதுண்ணா அவ்வளவு இல்ல, நான் முடிச்சாலும் ட்ரை பண்ணி அதை படி வச்சிருவேன். இப்ப என்னாச்சு? ஏன் சாயிரா இது வரைக்கும் பாத்தியாப்பா? எனக்கு என்னன்னா நீ கட்டிங் சொன்னல, என் மைண்ட் இல்லைன்னா ஓடினா இது வரைக்கும் பாரு தலை நேரம் தான் தலை வலிக்கு போகுது. அப்பதான் காமிக்க முடியும். இது மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி நிக்கிற மாதிரி அப்படியே பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது என் மைண்ட். நானும் ஓரளவு லைட்டா அப்படிதான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்படியே டீசெண்டா படி வைக்கணும். முடியல பாதிக்கிட்டு கம் பண்ணிடுவேன். அப்படிதான் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கம் பண்றாத, ஏன்னா தலை குச்சினே உட்காந்துரும். ஓகே, இல்ல அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி தான் வெட்டுறேன். சரி ட்ரை பண்றேன். சரி ஓகே. எவ்வளவு நாளா முடி வளர்த்தது? 3 மாசம். 3 மாசம். 3 மாசம். இப்போ இன்டர்வியூ பார்த்தனால டீசெண்டா வெட்டுறேன். இது கூட அந்த மாதிரி வெட்டவே மாட்டேன். டீசெண்டா வெட்டுவேன். டீசெண்டா இல்ல, இதுல எடுத்து அழகா பங்கு வச்சு வெட்டுவேன். இப்பதான் பங்க் எல்லாம் மீடியமா குறைச்சு டீசெண்டா வெட்டுவேன். அது இன்டர்வியூனால இல்ல வெட்ட மாட்டாது. இல்லனாலும் வெட்டிதான் ஆகணும். வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தே உனக்கு வேலை கொடுப்பாங்கப்பா. அப்படியே வந்துட்டு சந்தோஷப்படனா உன் கல்ல முடி வெட்ட போனதுனால தான் எனக்கு வேலையே கிடைச்சது. அப்ப சந்தோஷப்படுவேன். தலை நேரம் வைப்ப, ஏன் அப்படி கோணையா வைக்கிற? அப்படியே வை. முடி சாய்கிற வாட்டத்திலே சாஞ்சு பழகிச்சு. என்ன ஒரு கடையில் வந்தாங்கன்னா தெரியுது இவ்வளவு முடி இருக்கு. ஓ, வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு முடி தெரியல, கடைக்கு வந்து பார்த்தா முடி அதிகமா இருக்கு தெரியுதா? பின்னால மட்டும். ஏன்னா பின்னால நம்ம அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கடையில வந்து பார்த்தா அழகா இருக்குப்பா, வீட்டுல போய் பார்த்தா அந்த அழகு தெரிய மாட்டுது. அதுவும் உண்மைதானா? ஆமா, ஏன்னா நீங்களா மேஜிக் வச்சிருக்கீங்க. ஒரு மேஜிக் இல்லப்பா, கண்ணாடி குவாலிட்டியா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். வேறனா இங்க நிக்குது, அங்க போய் நிக்க மாட்டேங்குது. உனக்கு எப்பவுமே முடி லைட்டா ஃபங்க் வச்ச மாதிரியே வெட்டு. நான் வெட்டி விடுறேங்களா அதே மாதிரியே வெட்டு. ரொம்ப ஷார்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது, ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல. ஆமா, நான் வெட்டுற கட்டிங் நீ ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்க ஒரு நல்லா இருக்கும். இல்ல ஒரு மாதிரி மண்டை ஷேப்ல ஒரு மாதிரி இருக்கு உனக்கு. நான் வெட்டி விடுறேன். அப்படி இருக்காரு
அவர் உள்ள போயிடுறாரு, கொஞ்சம் வெளியே போயிடுவாரு, அவர்தான். பங்கு இல்லாத மாதிரி ஆக்கிடாத கடைசியில. பங்கு இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும், அப்படிதான். பங்கு தனியாவும் தெரியக்கூடாதுன்னு நீ தானே சொன்னா இன்ட்ரிக்கு போறதுனால. உள்ளது லாங் முடி வச்சுட்டுனா நினைக்கிறாங்க மக்கள். லாங் முடி வச்சிருந்தா நினைக்கிறாங்க பேட் ஹாபிட்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்கக்குள்ள ஏதோ நம்ம கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி பாக்குறாங்களா நம்மள. வெறும் ஜஸ்ட் முடியினால அப்படி பாக்குறாங்க. உனக்கு மைண்ட் செட் அப்படி தோணுது இல்ல? பார்வை, அவங்க பார்வை, அவங்க வந்து உள்ள அவங்க வாய மனசுல நினைக்கிறது நம்மளுக்கு விட்டா வருது. அப்படியே பாக்குற பார்வையிலே கண்ணாலே பேசுற மாதிரி தெரியுது அந்த வார்த்தைலாம். உனக்கு அப்படி தெரியும் போது ஏன் அந்த ஹேர்ஸ்டைல் அப்படி வச்சுக்கிற? கொஞ்சம் குறைச்சு டீசன்ட்டா மாத்தி. யாரு என்ன நினைச்சா என்ன பண்ண முடியும்? தேர்ட் இயர் இந்த காலேஜ் லைஃப்லாம் இதான். இப்ப இவ்வளவு நாள் வளர்த்தது எதுக்குன்னா, என்னோட ட்ரீமே இவ்வளவு முடி வளர்க்கணும் தான். வளர்த்து இப்ப இந்த 3 இயர் வளர்த்துட்டுனா இதுக்கு மேல என்னால நினைச்சாலும் வளர்க்க முடியாது. சோ நானு ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கே தெரியும் இப்ப வெட்டுற மாதிரி டீசெண்டா வெட்டிக்குவேன். ஆமா, நான் அதனாலதான் யார் என்ன சொன்னா போறாங்க. நம்ம மனசுக்கு நம்ம மனசு அவ்வளவுதான் இருந்தா போறோம். இந்த 1 இயர் தானே, இப்ப காலேஜ் படிக்கிற வரைக்கும் தானே வளர்க்க முடியும். வேலைக்கு எல்லாம் போயிட்டா யாரும் தரமாட்டாங்க வேலை. சோ அப்படின்னு சொல்ல அதனால வளர்த்தேன். அம்மா எல்லாம் திட்டினாங்கதான். இருந்தாலும் என்னோட இல்ல ஆசனம் தான் ஒரு டைம் நிறைவேற்றி பார்க்கணும். எல்லாருமே பார்த்துட்டேன், ஒரு வாட்டி பார்த்துட்டேன். வேலைக்கு போனோடனே கட் பண்றதுக்கு ஒரு மாதிரி மனசு வரலதான். இருந்தாலும் வேலைன்னு ஒண்ணு வேணும் இல்ல லைஃப்ல. இப்போத கூட அரை மனசை தான் கட் பண்ற போது. ஆமா, அரை மனசுதான். வேலை முக்கியமா முடி முக்கியமா? வேலை. படிக்கிற வயசுல நீ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் முடி எப்படி வெட்டியிருந்தா அது சொல்லு. முடி வந்து நார்மலா வச்சா ஒன் சைடு தான். அப்பயும் படிப்பு முக்கியம் நினைச்சா ஹேர் ஸ்டைல் முக்கியம் நினைச்சா? படிப்பு. ஆனா இப்ப இருக்க முக்கால்வாசி பசங்க ஹேர் ஸ்டைல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது தான் காலேஜ்ல வந்தோடனே அப்படிதான் தோணுச்சு. அப்படியா? ஆமா. என்ன முடிதான் முக்கியம் தோணுச்சா? ஆமா, சேஞ்ச் ஆயிடுச்சு அங்க போகல. ஆனா ஸ்கூல் பசங்களே அப்படி நினைக்கிறாங்க கொஞ்சம் பேரு. ஏன்னா எல்லாமே ஒரு ஏஜ் தானா, இந்த ஒரு 4-5 வருஷம் தான், அவ்வளவுதான். இதுக்கு மேல வச்சுக்கேன் ஒரு மெச்சூர் ஏஜ்னு வந்துடும். எல்லாமே அந்த 23 வயசுக்குள்ள அவ்வளவுதான் எல்லாமே பண்ணிடணும். இந்த கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இது வந்து வெட்டிடு சரியா? இப்ப அந்த முடி அழகா படி வச்சுக்கலாம் என் மைண்ட்ல வச்சிருந்தேன். இப்ப வெட்டிட்டா வச்சுக்க, அதுக்கப்புறம் முடி வளரும் போது அப்படியே கம்பி மாதிரியே வெளியே வரும். இப்ப நான் கொஞ்சம் முடி லென்த்தா வளர்த்து அப்படியே படி வச்சுட்டா லைஃப் டைம் உனக்கு படிஞ்சிருக்கும், பார்த்து நல்லா இருக்கும். அப்படியா? சரிண்ணா, ட்ரை பண்ணேன். ஓகேண்ணா. இது தூக்கினதுனால ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் பிறந்து இருந்தே அந்த முடி வந்து அப்படியேதான் நின்று அப்படியே இருக்கு. அதுவும் இப்ப அப்பதுலயே ஒன் சைடு கட்டிங்கே பண்ணிருந்த. ஆமா. இப்ப வேலைக்கு போற டீசெண்டா இருந்தான்னு கேட்டேன். ஒன் சைடு கட்டிங்க போனா அது முடிக்கு என்ன சொல்றது, இங்க ஒட்டை எத்த பிறகு இங்க மொத்தையே தனியா தெரியும். அது ஒரு லுக்னஸ் டீசென்ட் மாதிரி தெரியாது. அதனால கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் டீசெண்டா நல்லா வெட்டின ஹேர் ஸ்டைல் பார்த்து உனக்கு வேலை கிடைக்கும் ட்ரை பண்றேன். சரிண்ணா, ஓகேண்ணா. இப்ப முடி ஏன் தெரியுமா நான் அவ்வளவு தூரம் வளர்த்தேன்னு சொன்னேன்? வளர்த்தோம் இந்த ஏஜுக்குள்ளன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஆமா. எங்க ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் சாரு, பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி வச்சாங்க. 12th பசங்களுக்கு எக்ஸாம் பயப்படாம எழுதணும்னு சொல்லிட்டு வச்சாங்க. இது HOD எல்லாச்சும் வந்தாங்க, கலெக்டரும் வந்தாரு. கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசினாரு, திருவண்ணாமலை கலெக்டர் வந்து பேசினாரு. இந்த மாதிரி நானும் 12th படிக்கல, காலேஜ் எல்லாம் படிக்கல, முடியெல்லாம் நிறைய வச்சிருந்தேன். அது வச்சிருக்கிறது தப்பு இல்ல, பட் நம்ம வச்சிருக்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம. அதான் கரெக்ட் அவர் சொன்னது. ஆமா, ஏன்னா அந்த முடினால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராதாலும் நம்ம வச்சுக்கிட்டா. ஆமா, கரெக்ட். வளர்த்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் ஒரு ஆசை தான். எல்லாருக்கும் மனுஷனா இருந்தா ஒரு இதுன்னு ஒரு ஆசை வரும் தான். அது ஆசைப்படுறது தப்பு இல்லை. அது வந்து ஒரு சில பேருக்கு அப்படி இப்படி பாப்பாங்கதான், பாக்குறவங்க பாத்துட்டு போறாங்க. நம்ம ட்ரீமை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். கலெக்டரே அது வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆமா, கொடுத்தாரு. அவரே சொன்னாரு நம்ம ஒரு ஹாப்பி இருந்துக்கு, அப்பா நம்மளும் முடி உலகத்துல வர. ஆமா, தப்பு இல்ல. அப்பதான் தோணிச்சு. மத்த அது வரைக்கும் நெஞ்சுல குத்திட்டே தான் இருந்துச்சு. அவர் சொன்ன உடனே ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு எங்கேயோ ஒரு இது இருந்தது, ஹாப்பி ஆயிடுச்சு. எந்த முடி சூர்ந்தது? இதோ இந்த பண்றனா இது மட்டும் பாரு. இல்ல அதை நம்ம மேல தூக்கி வர போறோம். முதல்ல இது கம்பி முதல்ல உட்கார வைக்க ட்ரை பண்றேன். ஓகே, அப்புறம் தான் கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்தி உட்கார வச்சுனா இல்ல நான் உட்கார வச்சுட்டு நீ சொல்ற மாதிரி வீட்டுல போய் வாரு, கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த பக்கம் படி வச்சுனா அதுக்கப்புறம் அப்படியே பின் பக்கமா படி வைப்பேன். ஓகேவா? சரி, ஹீட்டர் போட்டுருவா இல்ல ஃபயர் ஏதாவது பண்றியா? ஃபயர் பண்ண முடி கொட்டணும் பண்றதுனால முடி கொட்டல
முடி கொட்டுறது யாரும் சொன்னதில்ல. சரி உனக்கு பயமா இருந்தா எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இல்ல, இவ்வளவு தூரம் வளர்க்குறேன். பரவாயில்ல, முடி கொட்டுற பிரச்சனை இல்ல. நான் தலை சீவனாலும் ஒரு 5-6 முடி தான் கொட்டும். இப்ப படிச்சுச்சா முடி கொஞ்சமா படிஞ்சுன்னு வரும் பாரு அப்படியே. அப்ப ஹீட்டர் போட்டுருவா, எல்லாம் பார்த்து ஒரு லுக்னஸ் கிடைக்காது. சரி, எது பண்ணா பெட்டரா பண்ணுங்க. ஓகே, உங்ககிட்ட விட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்போ இந்த அளவு சைடில் படி வச்சிச்சு. இப்போ நம்ம வந்து முடி படியில ஸோ ஹீட்டர் போடலாமா ஃபயர் போடலாமா கேட்டால் லாஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபயரே பண்ணுறங்க, ஹீட்டர் வேணாம் சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீட்டர் போட்டால் வீட்டில் போய் குளிச்சு பிறகு போயிடும். ஸோ இப்போ ஃபயர் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்ன மாரி முடிக்கு தான் இப்போ ஃபயரே சூப்பராக இருக்கும். இப்படி கம்பி மாரி இருக்குல்ல அந்த முடியெல்லாம் வந்து. என் முடி ஃபயர்னு போட வேணாம். நான் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடிலாம் அப்படியே நிக்கும் பாரு காலேஜ்ல எல்லாம் காலை நேராவை எல்லாம் ஃபயர் போட்டு வராங்க. இந்த ஃபயரே போடாம நிக்கும். இப்ப மட்டும் நிக்கல. இப்பதான் நான் நிறைய வளர்த்துட்டேன்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி நிக்க எப்பவுமே நிக்க வைக்கத்தானே. நான் ஒரு கம்மி பண்ணிட்டா நிக்கல. ஏன் யாரு இப்பயா எந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்ட? ஒரு மீடியமா கம்மி பண்ணிட்டா. இன்னும் கம்மி பண்ணுவோம். நீ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அப்ப சொல்லியிருந்தா அந்த அளவுக்கு கம்மி பண்ணிருப்பேன்ல. கம்மி பண்ணா அசிங்கமா இருக்கும். மேல தூக்கி கொடுத்து கொஞ்சம் ஆட்டமா இருக்கும். வளர்த்துட்டேன்ட்டு ரொம்ப கம்மி பண்ணா அசிங்கமா போவேன். பழுப்பு மண்டை சீனா தெரியுது. இப்ப பாரு படி வச்சிட்டேன். ஏன் உனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா பாரு. இது ஆகல. ஏதோ இப்ப படிச்சிடுச்சு. இப்ப பாரு முஞ்சோட தூக்கி அந்த மாதிரி கஷ்டமே தூக்கல. அடுத்த கட்டிங் இன்னும் கொஞ்சம் முடி இருக்கணும். சைடுல வளர்ந்தாதான் இன்னும் பக்காவா படியும். ஆனா இப்ப அப்படியே கரெக்டா படிஞ்சிச்சு. நீ இப்ப வெட்டிட்டுனா இப்போ லைட்டா புள்ளிங் கட்டிங் மாதிரி ஆயிடும். இப்போ அங்க வேலையெல்லாம் எப்படி சார் பண்ணல. இப்போ ஒரு டீசெண்டா இருக்கு. இப்போ உனக்கு எப்படி தெரியுது இந்த கட்டிங் பார்க்கும்போது? எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா தெரியுது. அதுதான் சைடுல வந்து ரொம்ப ஒட்டெடுக்காம மீடியமா எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சைடுல உனக்கு முடி வந்தா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஆஷ்ல உங்க எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட்ல கொடுத்துங்க, அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓகேவா? ஓகே. டீசெண்டா இருக்கா? டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேஸ்க்கு ரைட்டா சிங்க் ஆகுது. ஓகே ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.